என்ன செய்யற? சொல்லுங்க தே, மதியான சாப்பாட்டுக்கு காய் நறுக்கிட்டு இருந்தேன். ஐயோ அப்படியா, நான் என் மகனுக்கு ஃபோன் பண்ணி கறி எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நறுக்கி வச்ச காய்கறி வீணாகி போயிடும், வேண்டாம் தே. நம்ம சிக்கனமா இருந்தா தானே நம்ம குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு போக முடியும். வீடு கார் எல்லாம் வாங்க வேண்டாமா? சோத்த பொங்கி புளிக்குழம்பு வைக்கிறேன், அதை சாப்பிட்டுக்கலாம் தே. சரி மருமகளே, உன் விருப்பம் போல செய். என் மருமக என்ன சிக்கனமா இருக்கா, ₹1 கூட செலவழிக்காம வீட்ல இருக்க காய்கறி வச்சே குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டாளே. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் போய் என் மருமகளுக்கு ஏதாவது உதவி செய்ய போறேன் சமைக்க. அம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, அத்தையும் நல்லா இருக்காங்க. அது நீங்களும் அப்பாவும் வீட்டுக்கு வர்றீங்களா? அப்படின்னா நான் உங்க மருமகிட்ட சொல்லி மட்டன் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, காடை ரோஸ்ட் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன், நேரத்தோட வாங்கம்மா. சரி, நான் போனை வைக்கிறேன், சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா அப்பா வர்றாங்களா? மட்டன் சிக்கன் காடை எல்லாம் சமைச்சு வைக்கணும் உங்களுக்கு. எத்தே